ஹாய் எவ்ரிவன். நெறைய பேர் என்கிட்ட என்னோட என்ட்ரி பிரேக் டவுன்ஸ்லாம் வீடியோவா மேக் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ எஸ்டர்டே நான் எடுத்த ஒரு யூரோ யூஎஸ்டி ட்ரேட தான் இங்க பிரேக் டவுன் பண்ணி காட்டப் போறேன். ஸோ மறக்காம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான். ப்ரீவியஸா மார்க்கெட் என்ன கேரக்டர்ல வந்துட்டு இருக்குன்றத பாருங்க. இங்க யூரோ யூஎஸ்டில ஒரு மேஜர் லோ பிரேக் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருந்துச்சு. ஸோ நான் என்னோட ட்ரெண்ட டவுன் ட்ரெண்டுக்கு மாத்தி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்ததுக்கப்புறம், நான் யூசுவலா டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க என்னோட இன்டியூஸ்மென்ட் எடுக்குது, எங்க நம்மளோட பிஓஎஸ் கிடைக்குன்றத பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்து நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்து, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சது. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்து நமக்கு மேல எந்தவித பிஓஎஸும் கிடைக்கல. இன்ஸ்டன்ட் மார்க்கெட்ல இந்த மேஜர் ஹைய மட்டும் ஸ்வீப் பண்ணிடுச்சு. யூசுவலா மேஜர் ஹை ஸ்வீப் ஆனா எனக்கு ஒரு என்ட்ரி செட்டப் வந்து இருக்கு. பட் இங்க எனக்கு என்ட்ரீஸ் மேஜரா எதுவும் கிடைக்கல. ஒன்ஸ் இந்த மேஜர் ஹை ஸ்வீப் ஆனதும், இங்க என்னோட லோ பிரேக் ஆவணும். லோ பிரேக் ஆச்சு. இந்த லோ பிரேக் ஆனதும், எனக்கு இருக்க இந்த ஒரு அன்மிட்டிகேட்டட் பிஓஐல நான் என்னோட என்ட்ரி எடுத்திருப்பேன். பட் அன்பார்ச்சுனேட்லி மார்க்கெட் பிஓஐ வரைக்கும் வந்து டேப் பண்ணல. அங்க இருந்தே நல்ல ஒரு ஃபால் குடுத்துருச்சு. ஸோ இந்த என்ட்ரியும் நமக்கு கிடைக்கல. அண்ட் அந்த ப்ரோட்ரெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்ததுக்கப்புறம், நெக்ஸ்ட் இன்டியூஸ்மென்ட்டும் எடுத்துச்சு. இன்டியூஸ்மென்ட் எடுத்து எனக்கு இந்த அன்மிட்டிகேட்டட் பிஓஐக்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அண்ட் மார்க்கெட் என் பிஓஐக்கு வந்தது. எந்த மாரி வந்துச்சு? இந்த என்ட்ரிய நான் எப்படி ஹை ப்ராபபிலிட்டியா கன்சிடர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் என்னோட இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கப்புறம், மார்க்கெட்ல எனக்கு கன்சால்டேஷன் நடந்தது. அது என்ன செஷன்னு பார்த்தீங்கன்னா, ஏசியா செஷன். நீங்க எப்பவுமே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றப்போ, உங்களோட என்ட்ரி செட்டப்ஸ் கூட இந்த செஷன்ஸையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏன்னா அப்பதான் உங்களால அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த PO3ஸ பத்தி இன்னுமே பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டைமிங்ஸ் நீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கு டைமிங்ஸுமே ரொம்பவே முக்கியம். அந்த டைமிங்ஸ்லாம் இந்த செஷன பொறுத்து தான் இருக்கு. சரியா? இந்த செஷன் லிக்விடிட்டீஸ பத்தி நான் இன்னொரு செப்பரேட் வீடியோ கூட பண்றேன். அண்ட் இந்த POய நான் எப்படி சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இத இன்டியூஸ்மென்ட் எடுத்தது எனக்கு இருந்த அன்மிட்டிகேட்டடான இந்த 1 ஹவர் OP தான் நான் POயா எடுத்திருந்தேன். ஏன்னா, என்னோட கான்செப்ட்ல நான் பிஓஎஸ சூஸ் பண்றது 2 விதமா தான் இருக்கும். ஒண்ணு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோஸ். அப்படி இல்லன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் ஓபி. அதாவது 1 ஹவர் ஓபி தான் நான் எடுப்பேன். யூசுவலா நான் 1 ஹவர் ஓபி எடுப்பேன். பிகாஸ் இது ஏன்னு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ப்ரீவியஸ் வீடியோலயும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். இப்பயும் பண்றேன். ஆர்டர் ஃப்ளோஸ் எடுக்கிறதுக்கான காரணம், மார்க்கெட்ல கரண்ட் டேஸா ஆர்டர் பிளாக்ஸ விட ஆர்டர் ஃப்ளோஸ் தான் ஹை ப்ராபபிலிட்டியா வொர்க் ஆகுது. பர்சனலா நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல ஆர்டர் பிளாக்ஸ விட ஆர்டர் ஃப்ளோஸ் தான் ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கு. அது ஒரு ரீசன். அண்ட் 1 ஹவர் ஓபிஸ் எடுக்கிறதுக்கான ரீசன், 1 ஹவர் ஓபிஸ் 15 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோவா இருக்கும். 1 ஹவர் ஓபிஸ் நான் எடுக்கிறதுக்கான காரணம், யூசுவலாவே 1 ஹவர் ஓபின்றது 15 மினிட்ல ஒரு ஆர்டர் ஃப்ளோவா தான் இருக்கும். 2மே கோரிலேட்டடா இருக்கும். அண்ட் வந்து நம்ம 1 ஹவர் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல ஆர்டர் பிளாக்ஸ் சூஸ் பண்றப்போ மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ கோரிலேட் பண்ணி எடுக்கிறோம். அதாவது கரண்ட் டைம் லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமோட ஓபிஸும் உள்ள கொண்டு வரப்போ, நமக்கு அந்த பிஓஐன்றது ரொம்பவே ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கும். அண்ட் அ ஓபிஸ் வந்து ஒர்க் ஆகலன்னு நான் சொல்ல வரல. பட் என்னால ஆர்டர் ஃப்ளோஸ்ல எடுக்கிறப்போ என்ட்ரீஸ ஈஸியா ஃபில்டர் பண்ண முடியுது. ஓபின்னா ஓபிய விட ஆர்டர் பிளாக்ஸ்ல ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. அண்ட் ஆல்சோ என்ட்ரி எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு. அவ்வளோதான். ஈவன் இந்த சார்ட்லயே பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு ஓபில தான் டேப் ஆயிருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா, இந்த ஓபி ஒர்க் ஆகி தான் இருக்கு. நான் ஒர்க் ஆகலன்னு சொல்ல வரல. எனக்கு ஆர்டர் பிளாக்ஸ விட ஆர்டர் ஃப்ளோஸ்ல கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கு. அதனால நான் எடுக்கிறேன். நான் ஓவர் 5 இயர்ஸா ட்ரேடிங்ல இருக்கேன். 3 இயர்ஸா எஸ்எம்சி பண்ணிட்டுருக்கேன். எனக்கு மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏத்த மாரி என்னோட கான்செப்ட்ஸ ஆசிலேட் பண்ணி ட்ரேட் பண்ண தெரியும். பட் நீங்க ஆஸ் அ பிகினரா பார்க்குறீங்கன்னா, நான் சொல்றத பிளைண்டா போயிட்டு நீங்க எடுத்துட்டு இருக்காதீங்க. நான் எதுக்காக சொல்றேன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அத நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு அது வொர்க் ஆகுதுன்னா மட்டும் நீங்க எடுக்கலாம். அண்ட் அண்ட் ஒன்ஸ் என்னோட பிஓஐக்கு போறப்பவே இங்க எனக்கு ஏசியா செஷனோட லிக்விடிட்டி அக்யூமுலேஷன் இருக்கு. அதாவது இந்த ஒரு கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷன் எனக்கு பிஓஐக்கு வரதுக்கு முன்னாடி, இந்த மாரி லிக்விடிட்டி அக்யூமுலேஷன் அதிகமா நடக்குதுன்னா, என்னோட என்ட்ரில டெஃபனட்டா ஒரு ஸ்னைப்பர என்னால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா, ஸ்னைப்பர் மூவ்க்கு மேஜரா தேவையானது லிக்விடிட்டி அண்ட் ஆர்டர்ஸ். அண்ட் இந்த மாரி கன்சாலிடேஷன்ஸ்ல லிக்விடிட்டி ரொம்பவே அதிகமா அக்யூமுலேட் ஆகும். அண்ட் ஒன்ஸ் அத மேனிபுலேட் பண்ணி எடுத்ததும், எல்டிஎஃப் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்னோட என்ட்ரி எக்ஸிகியூஷன் தான்.
ஸோ இந்த கன்சால்டேஷன்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்னோட எஃப்இஜில டேப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் பார்க்குறது லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன். நான் எந்த மாரி கன்ஃபர்மேஷன்லாம் யூஸ் பண்ணுவேன்னா, எனக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல ரீசென்ட் புல் பேக் பிரேக் ஆயிருக்கணும். அலாங் வித் அன்மிட்டிகேட்டட் ஓபி. இது 2மே பிரேக் ஆனதா நான் என்ட்ரிக்குள்ள போவேன். ஏன் நான் ஓபியும் சேர்த்து பிரேக் ஆகணும் அப்படின்னு சொல்றேன்னா, சம்டைம்ஸ் அந்த ஓபியிலிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ, ஒரு ஓபியும் சேர்ந்து பிரேக் ஆச்சுன்னா, ஈவன் அது புல் பேக்ஸ்லயே இருந்தாலும் சரி, இல்ல புல் பேக்ஸுக்கு கீழ இருந்தாலும் சரி, எனிவே எனக்கு ஒரு ரீசென்ட் ஓபி பிரேக் ஆகணும். அலாங் வித் அ புல் பேக். பிரேக் ஆச்சுன்னா, நான் என்னோட என்ட்ரிய எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ஸோ, இந்த இடத்துல இந்த ரீசென்ட் புல் பேக் எனக்கு பிரேக் ஆச்சு. இது என்னோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அண்ட் இந்த புல் பேக்ல எனக்கு எந்தவித ஓபியும் இல்ல. ரீசென்ட் ஓபின்றது இங்க தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த ஓபியும் பிரேக் ஆனதுக்கப்புறம், என்னோட என்ட்ரி இந்த ஆர்டர் ஃப்ளோல இருந்துச்சு. இந்த கம்ப்ளீட் ஆர்டர் ஃப்ளோவும் என்னோட என்ட்ரி ஏரியாவா இருந்தது. ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோல என்ட்ரி எடுத்துட்டு, எஸ்எல், ஓபிக்கு மேலேயே தான். டார்கெட் பார்த்தீங்கன்னா, மேஜர் லோல டார்கெட் பண்ணிட்டேன். ஏன்னா, இங்க லிக்விடிட்டி ரொம்பவே அதிகமா இருந்தது. யூசுவலா நான் அதிகப்படியான என்ட்ரி செட்டப்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு சிம்பிளா ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி, பிஒய் இது 3ம் கிடைச்சாலே போதும். நான் என்னோட என்ட்ரிய குளோஸ் பண்ணிடுவேன். இது ஒரு என்ட்ரி செட்டப்பு. அண்ட் அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி ஸ்வீப்ஸ் எப்படின்னா, மேஜர் ஹை லோ லிக்விடிட்டி ஸ்வீப்ஸ், டே ஹை, டே லோ லிக்விடிட்டி ஸ்வீப்ஸ் அண்ட் இதுலயே எனக்கு வீக்லி 2 டூ 3 என்ட்ரீஸ்ன்றது கண்டிப்பா கிடைச்சிரும். அதுவே எனஃப். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிஓஎஸ் கிடைச்சது. ஸோ தட் நெக்ஸ்ட் இன்டியூஸ்மென்ட் வந்து பார்க்குறேன். இப்போ ரீசென்ட்டா என்னோட இன்டியூஸ்மென்ட் வந்து இந்த ஹை தான். ஸோ இங்க என்னோட பிஓஐ நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இந்த 1 ஹவரோட அன்மிட்டிகேட்டட் ஓபி இதுதான் இருக்கா? ஸோ இந்த ஓபி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே ஓபி 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோவா இருக்கு. விச் இஸ் வெரி சிமிலர் டூ ஈச் அதர். அண்ட் ஆல்சோ உள்ள எனக்கு ஓபியும் இருக்கு. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா, ஓபிய மட்டும் நம்பி இல்லாம, அந்த கம்ப்ளீட் ஆர்டர் ஃப்ளோவ எடுத்துட்டு போயிடலான்றது தான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் நான் பண்ற விஷயம் என்னவா இருக்கும்னா, சிம்பிளா என்னோட அலர்ட்ட செட் பண்ணிட்டேன்னா, ஒன்ஸ் எப்ப என்னோட அலர்ட் அடிக்குதோ, அப்பதான் நான் அகைன் வந்து மார்க்கெட் உள்ள வருவேன். அண்ட் வித்தின் அ மினிட்ல மார்க்கெட் என்னென்ன நடந்திருக்குன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு, என்னோட லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கான கிரைட்டீரியாஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருவேன். ஸோ ஒன்ஸ் கிரைட்டீரியாஸ்லாம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்னோட என்ட்ரி எடுத்துருவேன். அண்ட் இதுக்கப்புறம் இந்த மாரி பிரேக் டவுன் வீடியோஸ் நான் அதிகமா போட ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.